தரங்கம்பாடி அருகே ஆணவ கொலையா தற்கொலையா? சாத்தான்குடி கிராமத்தில் காதலன் காதலி தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து மகன் பார்த்திபன். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 19 வயதான பார்த்திபன் கொத்தனாராக வேலை செய்து வந்துள்ளார். இவரும் சாத்தன்குடி கிராமத்தில் வசித்து வந்த 12ஆம் வகுப்பு படித்து முடித்த சிறுமியும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சிறுமியின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இப்பிரச்சனையால் இரு குடும்பத்தாருக்கும் பிரச்சனை நடந்து தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுமியின் வீட்டார் மீது பார்த்திபன் குடும்பத்தினர் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இச்சூழலில் அதிகாலை 4 மணி அளவில் சாத்தன்குடியில் உள்ள குமரவேல் என்பவருக்கு சொந்தமான கீற்று கொட்டகை உள்ளது. அந்த கொட்டகையில் காதலர்கள் இருவரும் தனித்தனியாக தூக்கிட்ட நிலையில் சடலங்களாக தொங்கிக் கிடந்தனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட பொறையார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏடிஎஸ்பி சுரேஷ், டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுமியின் வீட்டார் பார்த்திபனையும் சிறுமியையும் ஆணவ கொலை செய்துவிட்டதாக பார்த்திபனின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இரு வீட்டாரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. தொடர்ந்து போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து காதலர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பரபரப்பான சூழலில் காதலர்கள் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது ஆணவ கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர். இதனிடையே சிறுமியின் உறவினர்களின் வாகனங்களை எதிர்த்தரப்பினர் சேதப்படுத்தியுள்ளனர். பிரச்சனை மேலும் மேலும் பதற்றமாகி வருவதால் மாவட்ட பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளார். முதற்கட்ட நடவடிக்கையாக உயிரிழந்த சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன், உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜி ஆகிய 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் பொறையார் போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.